ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனாலே எங்கள் வீட்டில் வேல் பூஜை தான் ஸ்பெஷல். சாயங்காலம் ஆன உடனே அந்த சாமி இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தட்டை வச்சு, தட்டு மேலே 6 அகல் விளக்கை சுற்றி வச்சு, நடுவில் நம்மக்கிட்ட இருக்கிற வேலெல்லாம் வச்சு, பூ வந்து பூ வந்து அவசியம்லாம் இல்லைங்க. பூ இன்றைக்கி கிடச்சிச்சு, அதனால் வச்சுருக்கேன். மஞ்சள் கலர் பூ. டிப்பிக்கலாக இந்த விளக்குக்கு அடியில் 6 வெத்தலை வைப்போம். ஒரு விளக்கு கடையிலையும் ஒரு வெத்தலை. பட் இன்றைக்கி இந்தியன் ஸ்டோர் போகலை, வெத்தலை கிடைக்கல, வெத்தலை வாங்கலை, அதனால வெத்தலை கிடையாது. தட்ஸ் ஓகே, நம்ம முருகர் தானே, அதெல்லாம் புரிஞ்சுக்குவார். இப்படி தான் பண்ணணும்னு கூட கிடையாதுங்க. இந்த அகல் விளக்கு ஏற்றணும்னு கூட ஆக்சுவலி கிடையாது. முருகன்கிட்ட நீங்கள் வந்து ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு மனசார அவர்கிட்ட கேட்டாலே அவர் எல்லாத்தையுமே கொடுத்துருவார். இது என்னமோ ஏன் ஒரு மன திருப்திக்காக நான் பண்ணுறேன். அவங்க மெத்தட் ஆஃப் டிவோஷன் ஒன்று இருக்குது. நம்ம சாமியை எப்படி கும்பிடுறோன்னு. சில பேர் கடவுள்கிட்ட போயிட்டு திட்டி கும்பிடுவாங்க, சில பேர் கெஞ்சி கும்பிடுவாங்க, அழுது சிரிச்சு, எல்லாமே நம்ம இஷ்டந்தாங்க. இல்லை விளக்கு கூட வைக்காமல் சில பேர் ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணி மனசில் அவங்க நம்புகிற கடவுளை மனசில் உள்கொண்டுட்டு அப்படி கூட ப்ரே பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் ஒர்க் ஆகுதோ அதை பண்ணுங்கள். திஸ் இஸ் ஜஸ்ட் மை மெத்தட். இதை நான் ஒருத்தவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன், அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ விளக்கு வச்சாச்சு. அதே மாதிரி வேல் பூஜை வந்து இந்தியாவில் எப்படி சொல்லுவாங்கன்னா, காலையில் சீக்கிரமாக, இல்லைன்னா மத்தியானம் 1 to 2, இல்லைன்னா நைட்டு 8 to 9 இந்த மாதிரி டைமில் தான் பண்ண சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து சாரிங்க, எனக்கு எப்போ சந்திய நேரம், அதாவது சூரியன் அஸ்தமிக்கிற டைமில் தான் நான் இந்த பூஜையை பண்ணுவேன். ஏன்னா இதுதான் எங்கள் வீட்டில் எப்போவுமே பழக்கமாக இருந்திருக்கு. விளக்கு வைக்கிறதுன்றது உலகத்தோட பாசிட்டிவான எனர்ஜியான சூரியன் அஸ்தமிச்சு உலகத்துக்கு இருட்டு, அதாவது நெகட்டிவ் எனர்ஜி வெளியே வரும்போது வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி அந்த அக்னி, ஃபயருன்றது எப்போவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம். அந்த அக்னியை பற்ற வச்சா நம்ம வீட்டில் பாசிட்டிவிட்டி இருக்குன்றது தான் ஐதீகம் சந்தியா நேரத்தில் விளக்கு வைக்கிறதுக்கு. அதனால நான் எந்த விளக்கு வச்சாலும் சாயங்காலம் அஸ்தமிக்கிற டைமில் தான் வைப்பேன். ஆனால் அதுக்காக டெக்ஸஸில் சம்மரில் வெயில் போகிறதுக்கு 9:30, சில டைம் 8:45 தான் சூரிய அஸ்தமிக்கிற சன்செட்டே நடக்கும். ஆனால் 9 மணி வரைக்கும் லைட் இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். அதுக்காக நான் அப்போ வைப்பேனான்னு கேட்டால் அப்பவும் வைக்க மாட்டேன். அப்படி ஆனால் அதுதான் அதோட ஐதீகம், அப்படி தான் வைக்கணும். பட் நமக்கு சீக்கிரமாகவே வேலை முடிக்கணுமே. வேலை முடிச்சதுக்கப்புறம் டின்னர் இருக்குது, டின்னர் முடிச்சுட்டு பாத்திரம் கழுகணும், அதுக்கப்புறம் தான் தூங்க போக முடியும். அதனால நான் என்னோடய டைம் 6:30. இங்கே எப்போ அந்த சாதாரணமாக இருட்டாக ஆரம்பிக்குதோ அந்த டைமில் தான் நான் வந்து விளக்கு வைப்பேன். விளக்கு வச்சுட்டு எப்பவும் போல் வேல் மாறலும் கந்த சஷ்டி கவசமும் சொல்லிடுவேன். அதை தவிர திருப்புகழ் புக்கிலேருந்து ஒரு 2-3 திருப்புகழும் பாடிடுவேன். ஸோ இதுதாங்க என்னோடய செவ்வாய்க்கிழமை வழக்கம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய், ஹாவ் அ குட் டே.